குறிப்பாக புது வருஷம் சம்பந்தமா எங்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாமிய புது வருடம் நேரம் அது முஹர்ரம் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்ப ஆனா அந்த கலண்டர்ன்ற சப்ஜெக்ட் வார நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கலண்டர் 12 மாசம் கொண்ட கலண்டர் எப்ப உருவாக்கப்பட்டது, அது ஒரு புதிய கண்டுபிடிப்பு இல்லை. ஏன்னா அந்த புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு இல்லை. குர்ஆன் கலண்டரை பத்தி பேசுது. எனவே குர்ஆன் கலண்டரை பத்தி பேசுறதுல ஒன்று சூரத்து தௌபா 36வது வசனம். சூரத்து தௌபா 36வது வசனம் கலண்டரை பத்தி தெளிவா பேசுது. இன்னும் இந்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பது அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைச்ச நேரமே எழுதி வச்சுட்டு. எனவே வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நேரமே கலண்டரை படைச்சிருச்சு. அப்ப வானங்கள் பூமின்னு சொல்ற நேரம் கடைசி படைப்பு எது? மனுஷன். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசத்தன் மனுஷனை படைச்சேன். ஏன்னா அந்த நேரம் மலக்குகள் ஜின்கள் எல்லாரும் மீக்கிற டைம்னா அல்லா தஆலா சொன்னா நான் மனுஷனை படைக்க போறேன்னு சொல்லி என் பிரதிநிதியா மனுஷனை படைக்க போறேன். எனவே வானங்கள் பூமியை படைக்கிற ஸ்டார்ட்லயே கலண்டரை படைச்சாச்சு. காரணம் என்னன்னா இந்த இதுல 12 மாசம் கொண்ட கலண்டர், 12 மாசம் கொண்ட கலண்டர், அதுல 4 மாசம் கண்ணியமிக்க மாசம். அப்படி குர்ஆன் தெளிவா பேசுது. சூரத் தௌபா 36வது வசனம். சரியா? ஹதீஸ்ல நாங்க போயிட்டு பார்க்கலும் அந்த 12 மாசத்துல 4 மாசம் எந்த 4 மாசம் கண்ணியமிக்க மாசம்னு சொல்லி, அதுல 3 மாசம் தொடர்ந்து வரக்கூடியது நாங்க இருக்கிற மாசம். அதாவது எங்களுக்கு முடிஞ்ச மாசம் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், திரும்ப இடையில வர ரஜப். சரிதானே? அப்ப துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இது தொடர்ந்து வரத. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இது தொடர்ந்து வர 3 மாசம். இடையில வர மாசம் தான் ரஜப் மாசம். ரைட். அப்ப இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்களுக்குமே இப்படி இதெல்லாம் சொல்லி அது வேற விளக்கங்கள். அப்ப எங்களுக்காக தேவையில்லை. சரியா? கலண்டரை பத்தி பார்க்க நேரம் உங்களை படிக்க வேண்டிய இது ஒண்ணுதான் நான் முன்னே சில நேரம் செஞ்சுக்கிறது இல்லை. அப்ப இன்னைக்கு இந்த 3 மாசம் தொடர்ந்து வருது. அதுல பாருங்க, இந்த 2 மாசம் இது, இந்த 2 மாசமும் வருஷத்துல கடைசி மாசம். எனவேதான் துல்ஹஜ் மாசத்துல நாங்க எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுப்போம், அரஃபா நோம்பு பிடிச்சிப்போம். 2 வருஷத்துல பாவம் பண்ணிக்கப்பட்டது. யுகஃபிருஸ்ஸனால் மாலியா வல் பாக்கியா. ஹஜ்ஜுக்கு போயிட்டிருப்பாங்க நிறைய பேர், அவங்களோட பாவம் அப்படியே மன்னிக்கப்பட்டீங்க. திரும்ப நாங்க உலுகியா கொடுத்திருப்போம். உலுகியா கொடுத்ததாலே என்ன பாவம் மன்னிக்கப்பட்ட, அது குடும்பத்துல பாவம் மன்னிக்கப்பட்ட. அப்ப என்னன்னா பாவம் மன்னிப்போட வருஷத்தை முடிக்கணும். எனவே வருஷத்தை முடிக்கிறது பாவம் மன்னிப்போட முடிக்கணும். சரி, ஒரு விஷயம். 2வது விஷயம், முஹர்ரம் மாசம் ஆசூரா நோம்பு பிடிக்கிறோம். அப்ப ஆசூரா நோம்பும் ஒரு வருஷத்துல பாவத்துல முடிக்கும். ஆசூரா நோம்பு எப்ப வருது? வெள்ளி 10 அப்படித்தானே? அப்ப வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி அல்லது வியாழன் வெள்ளி சனி 3 பிடிக்கவும் வேலை. அல்லது ஒன்று அறவே ஏழா வெள்ளி மட்டும் 10ஆம் நாள் பிடிக்கவும் வேலை. எனவேதான் இதுல ஒரு வருஷத்துல பாவம் மன்னிக்கப்படுது. அப்படின்னா வருஷத்தை ஸ்டார்ட் பண்ற நேரமும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? பாவம் மன்னிப்போடு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப என்னன்னா அல்லாஹ் தஆலா தந்திக்கிற கலண்டர் ஒரு வித்தியாசமான கலண்டர். பாவம் மன்னிப்போட வருஷத்தை முடியுங்க, பாவம் மன்னிப்போட வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஆனா பொதுவா அடுத்த ஆக்கள்ல வருஷம் முடிகிறதும் வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதும் எப்படி? 31st நைட்டுவாங்க, அப்படித்தானே? பாவத்தோடய முடிச்சு பாவத்தோடய ஸ்டார்ட் பண்றதுதான் அடுத்த புது வருஷம் எல்லாம் வைக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிப்போட முடிச்சுட்டு என்னன்னா எங்கடாக்கள் கூட கோல் ஃபேஸ் போறேன் 31st நைட்டு சொல்லி. அப்ப என்னன்னா அது இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் தஆலா சந்திக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பாவத்தை தேடிட்டு கொண்டு போற நிலைமை தான் அது. அப்ப என்னன்னா இன்னைக்கு இஸ்லாமிய கலண்டர் படி அது அழகான ஒழுங்கு. இது பின்னால் நிறைய விஷயங்களை இஸ்லாம் வச்சிருக்குது. இதுல முக்கியமான ஒன்று பாவம் மன்னிப்போட. ஒரு மனுஷன் வருஷத்தை முடிக்கிற நேரம் பாவம் மன்னிப்போட முடிச்சு ஸ்டார்ட் பண்ண நேரமும் பாவம் மன்னிப்போட ஸ்டார்ட் பண்ணணும். இதுல ஆசூரா நோம்பு வார நேரம். சரியா? ஆசூரா நோம்பு வார நேரம் இப்ப உங்களுக்கு தெரியும். ஆசூரா நோம்புக்கு காரணம் ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத் போன நேரம் மதீனால யூதர்கள் அந்த நோம்பு பிடிச்ச கதை தெரியும் தானே? நம்ம ரசூலுல்லாஹி சொன்ன ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஆனா அஹக்கு பி மூஸா மின்கும்.
ஆனா அஹக்கு பிமூசா மின்கும் இந்த வசனம் இது நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து விடயத்துல நான் தான் மிக பொருத்தமானது. ஆனா அஹக்கு பிமூசா மின்கும் உங்களை விட நான் தான் மிக பொருத்தமானவன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி முடிச்சுட்டு சஹாபாக்களை முடிக்க சொல்லிட்டு யூதர்களுக்கு மாற்றமா பிடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க அப்படி பிடிக்கிறோம். அப்ப என்ன காரணம் இன்னைக்கு நீங்க கட்டாயம் விளைவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஆசூரா நோம்ப பிடிக்கிற நேரம் யாரை ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்துறோம்? யார் ஞாபகப்படுத்துறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வெற்றி, அடுத்தது ஃபிரௌனோட தோல்வி. அப்படித்தானே? அப்படியே சொன்னாங்க. ஏன் இந்த நோம்ப பிடிக்கிறேன்னு சொல்லி யூதர்கிட்ட கேட்டேன்னு சொன்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வெற்றி சரியா, ஃபிரௌனோட தோல்வி. எனவே அதுக்கு நன்றி கடனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச, எனவே நாங்களும் பிடிக்கிறோம்னு சொன்னேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனா ஹக்கு பி மூசா மின்கும் உங்களோட விஷயம் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல உங்களை விட பொருத்தமானவன் யாரு? நான் தான் பொருத்தமானவன். ஏன் அப்படி சொன்னா, இப்ப உலகத்துல செத்தும் பாதுகாக்கப்பட்டிக்கிற உடம்பு யாரு? ஃபிரௌன். ஏன் பாதுகாத்து வச்சுக்கிற? அத்தாட்சி. குர்ஆன் வசனம் எப்படி தெரியுமா வருது? அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. குர்ஆன் சூரத் யூனுஸ்ல வருது, அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. இன்றைய நாள் உன் உடம்பை நாங்க பாதுகாத்து வைப்போம். சரியா? எதுக்காகன்னா அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால வர ஆட்களுக்கு அத்தாட்சியா. எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உடம்பை பாதுகாத்து வச்சில்லையே, ஃபிரௌனோட உடம்பை பாதுகாத்து வச்சுக்கிறேன். ஆசூரா நோம்பையுமே எனக்கு தந்திக்கிற புதிய வருஷத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆசூரா நோம்புல ஞாபகப்படுத்துறேன். இப்ப என்ன விளங்கு சொல்லுங்க? இப்ப நான் எல்லாரையும் சும்மா அப்படி படம் ஒன்று காட்டினேன். என்ன விளங்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்து, ஃபிரௌனோட உடம்பிக்குது. அவ்வளவு சக்தி உள்ள ஃபிரௌன் அழிக்கப்பட்டாச்சு. சரியா? ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன மெசேஜ் யாரை பார்த்து சொன்னது? யூதர் இல்லமா. ஏன் அப்படி சொல்லணும்? ஃபிரௌன் அழிஞ்சாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட எதிரே இந்த முஸ்லிம்கள் எதிரி யாரு இப்போ தொடர்ந்திக்க போறார்கள்? யூதர்கள் இருக்கிறார். எனவே ஆசூரா நோன்பு எனக்கு தர மெசேஜ் என்ன தெரியுமா? ஃபிரௌன் அழிஞ்சிட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் வென்றுட்டார், ஆனா அவனோட எதிரி இருக்கிறார். எனவேதான் எதிரி எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் எங்களுக்கு எதிராக சதி செஞ்சுட்டு தானே இப்ப அதான் இப்ப தொடருது. எனவேதான் இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வெல்றதுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி ரெடி ஆயினாங்க. அப்ப ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு புது வருஷமும் ஆசூரா நோம்பு பிடிக்கிறது அவன் எப்படி தயார்படுத்தணும்ன்றதை விளங்கப்படுத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரெடி ஆயினாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரெடி ஆயினாரு சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு தானே, ஒரு வித்தியாசமான வரலாறு. சொல்லுங்க, சவால்கள் வார நேரம் எல்லாருக்கும் வர சவால்கள் வித்தியாசம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர சவால் வித்தியாசம். ஃபிரௌன் எப்படி சவால் விட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? எந்த அளவுக்கு தெரியுமா சவால் விட்டான்? அவன் எதிரி பிறக்க போறன்னு சொல்லி சாத்திரம் பார்க்கிறார்கள் சொன்னாங்க. சரியா? பிறக்க போற இப்ப இத்தனை வருஷத்துல பிறக்க போறேன்னு சொல்லி அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சவால் விட்டான். எப்படி தெரியுமா? ஃபிரௌன் தாயிட கருப்புக்கு போக விட மாட்டேன். இது லேசான சவால் உண்டா? அந்த புள்ளைய தாயிட கருப்பு போக விட மாட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த குறிப்பிட்ட காலம் ஆண்களை பெண்கள் எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சாங்க. சரி, செப்பரேட் பண்ணி ஃபுல் காவல் போட்டு வேற யாருக்குதான் வச்சிருந்தாங்க. சரியா? இப்ப சாத்திரம் பார்க்கிறாங்க சொன்னாங்க, அந்த புள்ள கருப்பு போயிட்டுது. இப்ப என்ன செய்யறது? அந்த டேட்ல இருந்து எப்ப புள்ள பிறக்கும் அந்த டேட்டு அந்த கெஸ்ட் பண்ணி அந்த டேட்டுக்கு போற எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொண்டாங்க. சரியா? கொண்டாந்தானே. சரிப்ப சொல்லுங்க, எப்படி சவால் இது? தாயிட கருப்பு போக மாட்டேன். ரெண்டாவது போனோடனே ரைட் அந்த டேட்ல பிறக்கிற அந்த கெஸ்ட் பண்ணி ரைட் எவ்வளவு காலத்துல பிறக்கலும் அந்த பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் கொண்டு கொலை செஞ்சாலும் அல்லாஹ் யார்கிட்ட வீட்டுல அந்த பிள்ளைய வளர வச்சான்? அவனுடைய வீட்டுல வளர வச்சான். இங்கதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த பாடம் என்ன தெரியுமா? கடைசா அவன் வீட்டிலே வளர்ந்து அவன் கொல்ல பார்த்து திரும்ப தப்பி போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட போராட்டத்திலான ஃபிரௌன் தோத்த. ஆனா உண்மையிலே ஃபிரௌன் தோத்த யார்கிட்ட தோத்த சொல்லுவாங்க? 5 பெண்கள்கிட்ட. 5 பெண்கள் லேடிஸ். அதெல்லாம் லேடிஸ் எவ்வளவு பவர்னு சொல்லி அல்லாஹ் இல்ல ஆசூரா நோம்பு சாதாரண நோம்பு இல்ல. லேடிஸ் எவ்வளவு சாதிக்கலுங்கிறதுக்கு பெஸ்ட் உதாரணம் தான் இது. சரியா?
மூசா அலைஹிஸ்ஸலாத்துட உம்மா. சரி, ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துட தாய். சரியா? 2 சாட்சி. சரியா? சாட்சி. 3வது சகோதரி. 4வது ஃபிரௌன் மனைவி. சரி, ஆசியா நாயகி. 5வது மூசா அலைஹிஸ்ஸலாத்துட மனைவி, அதாவது யார்ட மகள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துட மகள். இந்த 5 பெண்களோட சாதனை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட வெற்றி, ஃபிரௌனோட தோல்வி. சரியா? இப்ப சில எவ்வளவு பயங்கரமான சவால்ல இந்த புள்ளைய வளர்த்து இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சாலிகான புள்ளையா. இப்ப சொல்லுங்க, இப்ப உள்ள லேடிஸுக்கு செல்ற மெசேஜ் என்ன? இப்ப என்ன பெரிய ஃபிரௌன் ஐக்கிற விட்டுள்ள மாப்பிள்ளையா? இல்லையே. விட்டுள்ள ஃபிரௌன் ஐக்கிற கணவனா? இல்லையே. ஏன்னா அவன் ஃபிரௌன் வந்து இல்லை. அப்படித்தானே? அப்படின்னா யாரையும் பாதுகாத்து வச்சுக்கணும் இந்த பொடியை? மாப்பிள்ள மாட்டேன். அப்படித்தானே? ஃபிரௌனை கழிச்சு போட்டு புதிய ஆளுநை கொண்டு போயிட்டு வைக்கணும். அப்படி இல்லையே. இப்ப ஏன் ஃபிரௌனத்தை அல்லாஹ் பாதுகாத்து வச்சு எங்களுக்கு சொல்றான்? ஆக மோசமானவன் நான் ரப்புன்னு சொன்னவன். ஆனா ரப்புக்கு முள்ள ஆகலாம். இப்ப இந்த பயங்கரமான ஃபிரௌனோட சவாலுட்டு 5 லேடிஸ் ஃபிரௌனை வெள்ளையிலுமா? இந்த சாலிகான பெண்களுக்கு வெள்ளையிலுமா இல்லதா? சாதிக்கலுமா இல்லதா? இது பெஸ்ட் உதாரணம். ஆசூரா மெசேஜ் இதுதான். எனவேதான் ஒரு சாலிகான பெண் அல்லாஹ்க்கு பயந்து சரி அவனோட வேலையை செஞ்சான்டா ஃபிரௌனை வெள்ளையிலும். ஃபிரௌனை வெள்ளையிலுமே யாரையும் வெள்ளையிலுமே அது மேல அதை விட பெருசுன்னு தெரியுது. விளையா? எனவே அல்லாஹ் தஆலா அத்தாட்சியா பாதுகாத்து வச்சிருக்கிறான். இவன் தான் ஆக மோசமானவன். ஆனா ரப்புக்குமுள்ள ஆகல. நான் தான் ரப்புன்னு சொன்னவன். அவனே வென்றது பெண்கள் இருந்தா அவங்க எவ்வளவு அல்லாஹ் அந்த வேலையை செஞ்சாங்க. மோட்டு வாக்குல செய்யலையே. பாருங்க, இதுல நீங்க இந்த கதையை படிச்சு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப சொல்லுங்களே, உள்ள கிடைக்கிறத மறைக்க இயலுமா? ஆனா மறைச்சிட்டீங்க. இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு மறைக்க இயலாத ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்க. இப்படியும் ஃபேமஸ் ஆயிருது அது. அப்ப மறைச்சிட்டீங்க. திரும்ப புள்ள கிடைச்சி ஒரு புள்ளையோட வீட்டுல இருக்கிறத மறைக்கலுமா? புள்ள அழுகிற சத்தமாவது பக்கத்தோட்டு கேட்குமே. விளையினா? அப்ப இப்படியுமே மறைக்கல. ஆனா அதை மறைச்சன்றது சாதனையா இல்லையா? பெரிய ஒரு சாதனை. எப்படி மறைச்ச? அப்ப சில கதைகள் அந்த அதோட சம்பந்தப்பட்ட சில கதைகளை வாசி பார்த்தா விளங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மா என்ன செய்வாவாம்? பொட்டி ஒண்ணுல போட்டு நூல் ஒண்ணுல விளங்காம நூல் ஒண்ணுல அந்த பொட்டியை கட்டி வச்சு தண்ணிக்குள்ள போட்டு தள்ளி விட்டாச்சு. அப்ப தூரத்துக்கு போயிட்டு அப்ப நூல் தான் காப்பாத்தி வச்சுட்டு இருக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் என்ன சரி, இப்ப பிள்ளை பால் கொடுக்கணும் தானே, முள்ள நூலை பிடிச்சி இழுத்து பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு நேரம் பார்த்துட்டு யாரு சாட்சி செஞ்சவே இல்லை. இப்ப சாட்சி இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் டாக்டர் எல்லாம் என்ன செய்யறேன்னா, இங்கால யாரா வாரான்னு சொல்லி தூர வாராக்களையும் பார்த்துட்டு ஃபிரௌனை பட தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளை இல்ல. இப்ப பால் கொடுத்துட்டோம். அப்படி என்னமோ டவுட்டா யாரும் வார கேட்டா படம் சொல்லி பிள்ளையா அனுப்பிட்டாச்சு, பொட்டியில போட்டு தள்ளிவிட்டாச்சு. இப்படித்தான் செஞ்சு கொண்டு அந்த டைம்ல அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்க வளர்க்கறதா வளங்க, ஆனா பயமைந்தா நீ அப்படியே தண்ணியில போட்டுருவோம், நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சரியா? நீ எவ்வளவு நாளைக்கு இப்படி செய்யணும் யோசிச்சு பாருங்க. கஷ்டமான ஒரு வேலை ஒண்ணுதானே, எப்படியுமே கஷ்டமே. இப்படி இருக்கிற நேரம் தான் அப்ப அந்த பிள்ளை அப்படியே தண்ணியில போட்டாச்சு. போட்டு இப்ப போகுது. போற நேரமும் அந்த உம்மா மகளை கூப்பிட்டு சென்னா ஃபாலோ பண்ணி கொண்டு சொல்லி இவ பாருங்க அந்த அப்ப இப்ப பெண்ணா இப்ப உம்மா தம்பிய தண்ணியில ஓட்டிக்கிறேன், பொட்டில ஓட்டிக்கிறேன், டாக்டருக்கு ஃபாலோ பண்ணி போனா இங்க டாக்டர் ஒண்ணு என்ன எப்படி இருந்தீங்க? டாக்டரோட தைரியத்தை பாருங்க. சரி, எந்த டாக்டர் ஃபாலோ பண்ணி போயிட்டு எங்க யார்த்த இந்த காப்பாத்துறதுக்கு தண்ணியில போட்ட சரி எங்க போய் சேருது. இப்ப அதே ஃபிரௌன் வீட்டுல இப்ப டாக்டர் என்ன செஞ்சு இப்ப ஓடி வந்து மட்டும் டாக்டர் சேர்ந்து அழுது இந்திப்பாங்க. அப்படித்தானே எங்கட டாக்டர் மாத்தினா விளையினா. இப்ப இந்த டாக்டர் என்ன செஞ்சா? இவன் அப்படியே போனா, டிரெக்டா போனா எங்க ஃபிரௌனை சந்திக்க. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, ஜனாதிபதியை சந்திக்க போறன்ற லேசி வேலை உண்டா? எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், எப்படி எல்லாம் கதை, அதுக்கும் எப்படி செக்கிங் ஈக்கும், எத்தனை போர்சஸ், அதுவும் ஃபிரௌனை சந்திக்கிற லேசி வேலை உண்டா? ஆனா தைரியத்தை பாருங்க. போனதானே வீடு சந்திச்சு ஃபிரௌனோட பேசுறான். உனக்கு ஒரு பிள்ளை ஒன்று கிடைச்சிக்குன்னு கேள்விப்பட்டோம், பால் கொடுக்கணுமே. ஏன்னா அதனால வேற சிஸ்டம் ஒண்ணுமே, ஒரு தாய் தான் வேற, நான் வேணுமே ஒரு தாயோட செட் பண்ணி தரேன்னு சொல்லி இப்படி மறைச்சு இந்த கேமை கொண்டு போகணும். அப்ப அலி சல்லா அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அறிஞர் லிபியாட அவர் ஒரு புக் ஒன்று எழுதிக்கிறாரு. சீரா சம்பந்தமா அழகான ஒரு புக் ஒன்று அதுல விளங்கப்படுத்துவாரு. என்னன்னா இந்த சம்பவத்தை செல்லுவாரு. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிற நேரம், சரியா ஒரு பெண்ணை
உளவு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலுமா சில இது ஆதாரம் காட்டுவார். குர்ஆன் ஆதாரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து டாக்டர் செஞ்சது முழுக்க உளவு பார்க்கிற வேலை, சிஐடி வேலை, அப்படித்தானே? எனவே சில வரையறைகளுக்குள்ள வரையறையை மீறாம சில வரையறைக்கு உட்பட்ட வகையில ஒரு பெண்ணை உளவு பார்க்கறதுக்கு அனுப்பிடும். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஆதாரம் குர்ஆன் ஆதாரம் விளையினா. எனவே அவன் இந்த வேலையை செஞ்சு கணக்கா மகளையும் செட் பண்ணிவிடால். கடைசி வரைக்கும் விளங்காம நடந்துச்சாரு. இந்த இடத்துல ஆசியா நாயோட சப்போர்ட் கிடைக்குது, அப்படித்தானே? ஆசியா நாய் ஒரு சாலிகான பெண், ஈமானம் அரசி கொண்டிருந்தும் பெண். எனவே இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த புள்ளைய வளர்த்து கடைசா தெரிய வார நேரம் தான் ஃபிரௌன் கொல்ல பாக்குறாங்க. பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப இந்த உம்மா அப்பா இந்த உம்மட்டுள்ள நுணுக்கம் மீக்குதே புள்ளட்ட வருமா இல்லையா? உம்மட்டைக்கிற நுணுக்கம் இப்ப உம்மாவும் சாட்சியும் தாத்தாவும் புள்ளை எப்படி வளர்ந்து சொல்லுங்களே? ஒரு கஷ்டம் விளங்காம தெரியாம ரகசியமா ஒளிச்சு தானே வளர்ந்துட்டீங்க. இப்ப இது அப்படியே பிள்ளைக்கு வருமா இல்லையா? பிள்ளைல மீது பாதிப்பு செலுத்துமா இல்லையா? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் மாளிகைக்கு போனேன். இப்ப ஆசியா நாயகியும் மறைச்சு கொண்டு தானே இப்ப பால் கொடுக்குற வார இவருக்கும் தெரியாம இப்படித்தானே போகுது. இந்த புள்ளையும் பெரிய பொடிய நாயிட்டு வார நேரம் இவர்கிட்ட அந்த பண்பு வந்தாச்சு. இவரும் என்ன தெரியுமா செஞ்சாரு? இவரும் ரகசியமா கொஞ்சம் நேரம் உருவாக்கி வச்சுட்டாரு இங்க மாளிகையில. ஃபிரௌனுக்கு பக்கத்துல உள்ள ஆளும் ஈமானம் மறைச்சிட்டு யாரோட சப்போர்ட்டர்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சப்போர்ட்டர். இப்படி சின்ன எல்லா இடத்துலயும் இவரோட சப்போர்ட்டர் செய்கிறேன். என்ன முடிவு எடுத்தாலும் இவருக்கு உடனே மெசேஜ் வரும். இப்படி இருக்கிற டைம் தான் ஃபிரௌன் முடிவு ஒன்று இருக்கிறான், இவரை கொல்லணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு பிரச்சனையோட விசாரிச்சுட்டு போன நேரம் இவரை கொல்லணும்னு முடிவு, இவர இதெல்லாம் வெளியே வருது. இப்ப இவரை கொல்லணும்னு சொல்லி முடிவெடுத்து இப்ப சொல்லுங்களே, ஒரு மன்னன் முடிவெடுத்து ஓடரை போட்டா அடுத்த நிமிஷம் பிடிச்சாச்சு தானே, ஏன்னா மாளிகைக்குள்ள நினைக்கிறாரு. ஆனா முடிவெடுத்து ஓடரை போட்டாச்சு புடிங்கன்னு சொல்லி ஆளை காணல. குர்ஆன் எப்படி தெரியுமா சொல்லுது? ஃபிரௌன் முடிவை உங்களை கொல்ல போற, நீங்க தப்பி ஓடுங்க சொல்லி உள்ளுக்குள்ள மெசேஜ் வந்துச்சு. எப்படி வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினா இல்லாட்டி இல்ல, அதுல ஒண்ணும் இல்லையே. என்னன்னா நெட்வொர்க் கொண்டு வச்சிருந்தார். ஃபிரௌனுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு இந்த மெசேஜ் உடனே தெரியும் தானே. அப்ப கீழே போர்சஸுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு முந்தி உள்ளுக்குள்ள நெட்வொர்க் கொண்டு சாதாரணமா கூட்டுறாள், டீ கொண்டு போறாள். இவங்க எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஈமானம் மறைச்சு தீக்கிறார்கள். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மெசேஜ் வந்து கொல்ல போற ஓடுங்க. இவர் மெசேஜ் வந்து ஓடியாச்சு. அங்குபுரம் போர்சஸ் தேர்ந்து அலக்கான இல்லை. எப்படி நெட்வொர்க் கொண்டு வச்சிருக்கிறார் ரகசியமா இல்லையா? எங்க இருந்து கிடைச்ச ட்ரைனிங்? எங்க இருந்து? உம்மா விளங்கினா, உம்மா தாத்தா சாட்சி ஆசியா நாய் லேடிஸ் விளங்கினா. வேணும் புள்ளைய வளர்க்கிற நேரம் அந்த புள்ளைக்கு இதே மாதிரி கள்ள புத்திய உம்மா தாத்தா இவங்க கள்ள புத்தி இருந்தா அந்த புள்ளை இப்படி வந்தீங்க. அவ பெரிய கல்யாணம் தான் வந்து இப்ப அரசியல் அப்படி பெரிய நாட்டை களவெடுக்கிற சிஸ்டங்கள் பிள்ளையும் பரம்பரையும் களவெடுக்கிற மாதிரிதான் நீக்கும். இது அரச மாளிகைக்கு போயிட்டு அந்த பிள்ளை பிடிச்சு ஈமான் உள்ளாக்களை உருவாக்கி நெட்வொர்க் கொண்டு உருவாக்கி வச்சிருச்சு. சரியா? இப்ப மெசேஜ் கிடைச்ச ஓடின. சரியா? ஓடினா போயிட்டு சேர்ந்துங்க. போயிட்டு சேர்ந்த மதியன்ல யாரிக்கிறேன் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர் சந்திச்ச சம்பவமே இன்ட்ரெஸ்டான ஒரு சம்பவம். எல்லாம் செல்றதுக்கு டைம் போது என்ன மகள்மார இடையில சந்திச்ச சம்பவம் இருந்தாரு. அப்ப 2 மகள்மார ஆடு மேய்க்கின்றதும் சந்திச்சது. இப்ப அங்க சந்திச்சு மகள்மார அனுப்பி பேசி பெடுத்து வீட்டுக்கு வந்தா இவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பார்த்தா ரைட் இவருக்கு விளங்கிட்டு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொல்லி. இப்ப ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா ரைட் உங்களுக்கு இங்கே கீழம்னு சொல்லிட்டு, சரியா என்ன மகன் ஒண்ணு முடிச்சு தரணும் வாக்குறுதி அழிச்சிட்டு, சரியா அதுக்கு போறோம் 8 வருஷம் இல்லாட்டி 10 வருஷம் நீங்க என்னோட இருக்கணும்னு சொல்லி ஸ்பெஷல் தரபியத்து கிடைக்குது விளையினா. எனவேதான் யார்கிட்ட இப்ப ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் டார்கெட் பண்றாரு, ஃபிரௌனோட போராடணும், இவருக்கு ஸ்பெஷல் தரபியா தேவை. ஏன்னா சும்மா போயிட்டு போராடல பாருங்க, அல்லாஹ் அதுதான் அனுப்பி வச்ச. சரியா? இப்ப ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கீழே ஸ்பெஷல் தரபியா 10 வருஷம். சரியா? 10 வருஷ தரபியா மகளையும் அதுக்கு ரெடி பண்றாரு. ஏன்னா மகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அனுப்பணுமே. எனவே மகளுக்கும் அதே ட்ரைனிங் வேணும். எனவே திடீர்னு 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அனுப்பினா அவன் சரியான வேலையை செஞ்சிக்க மாட்டாங்க. எனவே 2 பேரையும் வழக்குமாறு உருவாக்குற வாப்பா இப்படி வேலை ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாரு. உருவாக்கி விட்டு அந்த கல்யாணம் முடிச்சு வச்சதே அழகான நல்ல ஒரு ஸ்டைல் உண்டு. அப்ப திரும்ப 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு வச்சு இப்ப போகணும். நீங்க 2 பேரும் யாரோட போராட்டத்துக்கு போகணும்? இப்ப நாங்க எப்படி யோசிப்போம்? அடே எப்படியோ தப்பி வந்துட்டா நல்ல கொடியன்னு ஒண்ணு முடிச்சு வீட்டுல வச்சுக்குவோம். அப்படித்தானே? வீட்டுக்கு வருமா அப்பல கிடைச்சிக்கு அப்படித்தானே யோசிக்கிறேன். இது இல்ல, இங்க அவர் அப்படி யோசிக்கல.
மகள் மாற ஆடு மேய்க்க அனுப்பி இந்த கதையெல்லாம் இல்லையே. ஒரு ஆள் கிடைச்சிட்டு ரைட்டு பிடிச்சி வச்சுக்கணும் இல்ல, உனக்கு டார்கெட் தந்திக்கிற பிறகு. எனவே நான் என் மகளை மயக்குமார் ரெடி பண்ணிக்கிறேன், முடிச்சு வச்சாச்சு. ரைட், 2 பேரும் போவோம், 2 பேரும் போயிட்டு பிறவனோட ஃபைட் பண்ணுங்க. இந்த இடத்துலதான் அதுக்கப்புறம் 3 ஆண்களோட விஷயத்த நீ குர்ஆன்ல பார்க்கல.